நான் வந்தோடனே நீட்டை மறுபடியும் கொண்டு வருவோம். நாங்க இன்ற வரைக்கும் 3 வருஷம் ஆயிட்டு அதை கொண்டு வர முடியாது. அரசு ஊழியர்களுக்கு திரும்பவும் பென்ஷன் திட்டத்தை கொண்டு வருவோம். நாங்க அது முடியாத ஒரு காரியம். எல்லா ஸ்டேட்லயுமே நிப்பாட்டிச்சு. தமிழ்நாடு எப்படி கொடுக்க முடியும் பாருங்க. இவங்க அங்க சாக்கெல்லாம் போடக்கூடாது, முடியாது சொன்னீங்க. உங்க கையில கட்டுப்பாடு இல்ல, எதிர்கட்சியாக உங்க கையில கட்டுப்பாடு இல்ல, உங்க கையில அதுல ஒண்ணு முடியல. பிறகு அந்த வாக்குறுதியை கொடுக்க நீங்க இப்ப சொன்ன டாபிக் என்னன்னா, முடியாத வாக்குறுதி கொடுத்துட்டு திரும்ப பல்ட் அடிக்கலாம். அதுக்கு அந்த வர தமிழ்நாட்டில் வரக்கூடிய 2024ஆம் ஆண்டு தேர்தலில் எந்த விதமான முடிவை நீங்க எதிர்பார்த்தீர்கள்? எந்த விதமான முடிவு வர இருக்கிறது? அதாவது பொதுவா சாமானிய மக்கள் மத்தியில பேச்சு அடிபட்டது எல்லாமே இந்த தடவை எடப்பாடியார் ஒரு 25 சீட் எடுத்துருவாரு அப்படிங்கிற மாதிரி பேசிச்சு. ஆனா இப்போ 1 வீக் முன்னாடி இந்தியா டுடே கருத்து கணிப்பு 40ம் திமுக கூட்டணி தான். எதற்காக மக்கள் ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடணும், எதற்காக மக்கள் டிஎம்கேக்கு ஓட்டு? அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இக்கரைக்கு அக்கறை பச்சை. அதாவது எடப்பாடியார் அந்த நேரத்துல பொங்கலுக்கு 2500 ரூபா 500 ரூபா தாளா கொடுத்தாரு, இவரு 500 ரூபா தாள் தான் கொடுக்காரு. அப்போ இவங்களுக்கு யார் பணத்தை கொடுக்காங்க? எடப்பாடி அவர் கையில இருந்து கொடுக்கல, ஸ்டாலினும் அவர் கையில இருந்து கொடுக்கல, நம்முடைய வரி பணத்தை எடுத்து கொடுக்கறாங்க. ஆனா மக்கள் என்ன விரும்புறாங்கன்னா, அவர் கொடுக்கும் போது இவர் 5000 கொடுங்கன்னு சொன்னார். இவர் எதிர்கட்சி தலைவர் வந்தார், யார்? ஸ்டாலின். இன்றைக்கு எடப்பாடியார் எதிர்கட்சி தலைவர் வந்து 5000 கொடுங்க, அவரு அது 1000 தான் கொடுக்காரு. அப்ப இந்த ரேஷியோவை மக்கள் பாக்குறாங்க. அப்ப இதுக்கு எடப்பாடி எவ்வளவோ பரவாயில்லையே, 2500 ரூபா கொடுத்தாரு, இவர் நம்ம பணத்தை நமக்கு தர்றதுக்கு இவருக்கு வலிக்குத, 1000 தானே கொடுக்காருங்க. அப்போ இதெல்லாம் அவங்க பாக்குறாங்க. அதே போல மடிக்கணினி இப்பதான் பேசணும், மடிக்கணினி கொடுத்ததை நிறுத்திட்டாங்க. நீங்க தான் சொன்னீங்க அந்த மாதிரி கொடுக்கும்போது பிள்ளைகள் வந்து அதிக படிப்பை விரும்பி உள்ள வராங்கன்னு. அதை இன்னைக்கு ஸ்டாலின் அரசு தவறி விட்டது. அதெல்லாம் ஒரு அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா கொண்டு வந்த ஒரு நல்ல ஸ்கீம். அதாவது நீங்க இன்னைக்கு ஏழை வீட்லயும் அந்த கம்ப்யூட்டர் போயிருது. இது ஒரு சிலருக்கு தீங்காவும் அமையும், நிறைய பேருக்கு பாசிட்டிவானு வைங்களேன். பட் அது எட்டாக்கனியா இருந்த ஒரு லேப்டாப் ஒரு குடிசை வீட்டுக்குள்ள வந்துச்சு. நிச்சயம் இன்னைக்கு அதை நிறுத்திட்டாங்க. சரியா? அப்ப இதெல்லாம் மக்கள் பாக்குறாங்க. இப்ப இதுல என்னன்னா, இப்ப வந்து கூட்டணி வந்து சரியானபடி இல்லை. சார், நீங்க ஒரு அரசியல் தலைவர், அரசியல் கட்சி நடத்திட்டு வர்றீங்க. மேனிஃபெஸ்டோவை ஏன் வெறும் ஒரு வாக்குறுதியாக மட்டும் பார்க்காமல் அதை ஒரு கட்சியின் சட்டமாக மாற்றக்கூடாது? இது வந்து அரசாங்கம் செய்யலாம், மற்ற எதிர்கட்சிகள் நீங்க சொன்னீங்க இல்லையா, இதெல்லாம் அடுத்த 5 வருஷத்துல நீங்க செஞ்சு கொடுக்கலைன்னா அடுத்த முறை நாங்க உங்களுக்கு ஓட்டு போட மாட்டோம், நீங்க நிக்க கூட தகுதியற்றவர்கள் என்று நீங்க ஒதுக்கப்படுவீர்கள் என்கிற ஒரு சட்டம் வந்துச்சுன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருஷம் டிஎம்கே இருக்கு, டிஎம்கேவுடைய மேனிஃபெஸ்டோவில் அடுத்த 5 வருஷத்துல இதெல்லாம் செய்வோம், இதுல வந்து ஒரு 80% நீங்க செஞ்சிருக்கணும், 75% செஞ்சிருக்கணும். அப்படி நீங்க செய்யலைன்னா அடுத்த முறை நீங்க வந்து எலெக்ஷன்ல நிக்க கூட தகுதியை இழந்துருவீர்கள் ஒரு சட்டம் வந்துச்சுன்னா தேர்தல் ஆணையம் கொண்டு வரணும். ஆமா, ஏன்னா இப்ப இந்த எம்எல்ஏ 2021 எம்எல்ஏ எலெக்ஷன்ல திமுக தேர்தல் ஆணையம் கொண்டு வருவாங்க. திமுக சொன்ன மெயின் ஐட்டம்ஸ் நான் வந்தோடனே நீட்டை மறுபடியும் கொண்டு வருவோம். நாங்க இன்ற வரைக்கும் 3 வருஷம் ஆயிட்டு அதை கொண்டு வர முடியாது. அரசு ஊழியர்களுக்கு திரும்பவும் பென்ஷன் திட்டத்தை கொண்டு வருவோம். நாங்க அது முடியாத ஒரு காரியம். எல்லா ஸ்டேட்லயுமே நிப்பாட்டிச்சு. தமிழ்நாடு எப்படி கொடுக்க முடியும்? அப்ப முடியாத தன்னுடைய அசெம்பிளியில அதை பாஸ் செஞ்சு அனுப்புறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில அது நமக்கு அந்த பேச்சே கிடையாது. இங்க பாருங்க, இவங்க அங்க சாக்கெல்லாம் போடக்கூடாது, முடியாது சொன்னீங்க. உங்க கையில கட்டுப்பாடு இல்ல, எதிர்கட்சியாக உங்க கையில கட்டுப்பாடு இல்ல, உங்க கையில அதுல ஒண்ணு முடியல. பிறகு அந்த வாக்குறுதியை கொடுக்க நீங்க இப்ப சொன்ன டாபிக் என்னன்னா, முடியாத வாக்குறுதி கொடுத்துட்டு திரும்ப பல்ட் அடிக்கலாம். அதுக்கு அந்த வரேன். இப்போ உங்க கட்டுப்பாடுல இல்ல, மத்திய அரசு கட்டுப்பாடுல இருக்கு. அப்ப நீங்க எதுக்கு நீங்க வாக்குறுதி கொடுக்குறீங்க? அப்ப நாட்டுல ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ், மாநில கட்சிகள் இருக்கக்கூடாதா? அதுதானே யூனியன் மினிஸ்ட்ரி. நீங்க கேட்ட கேள்வி என்னது? இவங்க வந்து மேனிஃபெஸ்டோவை சொல்லிட்டு அதை செய்யாம போறாங்க. ஒரு மாநிலத்திற்கான சட்டம் மத்திய அரசாங்கம் கொண்டு வர வேண்டுமா, அல்ல மாநில அரசாங்கம் தன்னுடைய மக்களுக்காக கொண்டு வரணுமா? யாருக்கு அந்த மக்களை பத்தி அதிகமா? நான் என்ன சொல்றேன், 40 MP இருக்கீங்கல்ல, அசெம்பிளி அட்டெண்ட் பண்ணாதீங்க, எந்த விதமான பாதிப்பும் இருக்காது இல்லையா? அப்படி இல்லை, சும்மாவே நீங்க கை தட்டி என்ன பிரயோஜனம்? இருக்கிறது 300. see they are on majority. அதிமுக ஆட்சி இருக்கும்போது மேக்ஸிமம் அவங்க வெளிய வந்துருவாங்க.
இன்னைக்கு அதிகமாக கூச்சல் போடக்கூடிய கூச்சல் எம்பிக்கள், இல்லைங்க. அதிகமாக கேள்வி நம்ம கேட்கக்கூடிய கண்டனத்தை எம்பிக்கள், பாருங்க. அதிகமாக அட்டெண்டன்ஸ் இருக்கக்கூடிய எம்பிக்கள் தமிழ்நாட்டை சார்ந்த வேண்டாங்க, எம்பிக்கள் attendance வேண்டாம். சார். உங்களுக்கு எதுக்கு? சார், அதுக்காக தானே மக்கள் ஓட்டு போட்டு அனுப்புனாங்க. ஏன்னா ஏங்க, அந்த இடத்துல 40 MP சார், இப்ப ஒரு சின்ன ஒரு காரியம் இருக்கா? சார், எதிர்க்கட்சி தலைவர்களை அங்க பேசவே விடுவதில்லை. ஆனால் அதே நேரத்துல தமிழ்நாட்டை சார்ந்த எம்பிக்கள் தான் அதிகமான கேள்விகளை மட்டும் கேட்காமல் அங்க போராட்டங்களும் நடத்தி வருகிறார்கள். இது சட்டம் கொடுத்த உரிமை இல்லையா? நீங்க இது நாட்டு ஜனநாயகம் நீங்க போட்டுட்டு எல்லாரும் ப்ரொடெஸ்ட் வெளியே வாங்க சார். ப்ரொடெஸ்டும் செஞ்சு பார்த்துட்டாங்க. அப்ப ப்ரொடெஸ்ட் செஞ்சு எல்லாருமே வெளியே வந்துட்டோம்னா அங்க எதிர்க்கட்சி இருக்காது, கேள்வியை கேட்க மாட்டார்களே. அப்ப மக்களோட கேள்வி எப்படி போய் கேட்கப்படும்? இல்லைங்க, நான் என்ன சொல்றேன், பாதி செஷன்ஸ்ல எல்லா டெய்லி வாங்க, கண்டென்ட் டிவில வரட்டு. That is what the ruling government wants. So இதைத்தானே ஆளும் கட்சி விரும்புறாங்க. ஆளும் கட்சி கிட்ட நீங்க தட்டுல எல்லாத்தையுமே அடுக்கி கொடுக்குற மாதிரி ஆயிரும். இஃப் இன் கேஸ் தே ஆல் வாக் அவுட், அண்ட் வாக் அவுட்டும் நடந்திருக்கு. கடந்த நான் என்ன சொல்ல வரேன்னா, 40 எம்பிக்கள் இருந்தும் தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் நடக்காது. சரிங்களா? அதாவது எதிர்ப்பு தெரிவிக்கலாம், எலெக்ஷன் நேரத்தில் நீங்கள் ஒத்துக்கு எதிர்க்கலாம். வின் பண்ணி வந்த பிறகு சில காரியங்களுக்கு கோஆபரேட் பண்ணணும். பண்ணவில்லை என்றால் நீங்க தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு இன்கம் வராது. அது நியாயமான காரியத்துக்கு நீங்க ஒன்லி பண்ணக்கூடாது. தமிழ்நாட்டுக்கு இன்கம் வராதா? தமிழ்நாட்டை இட்டு அவர்களுக்கு இன்கம் போகும். அதை சொல்லலைங்க. இப்ப நீங்க தேர்தல்ல 2 பேரும் கீரியும் பாம்பு போல இருந்துச்சு, போட்டி போடலாம். நல்ல நீங்க வெற்றி பெற்ற பிறகு சில நியாயமான காரியங்களுக்கு நீங்க கோஆபரேட் பண்ணணும் சார். ஒரு நல்ல டெமோக்ரஸிக்கான அர்த்தம் என்ன? நல்ல டெமோக்ரஸி தரப்புல இருக்கக்கூடிய கருத்துக்களை கேட்டு நல்ல டெமோக்ரஸிக்கான அர்த்தம் என்னன்னா, நியாயமான சில ஃபைல் வரும் பில். எந்த பில்கள் நியாயம்? 3 வேளாண் சட்டம் நியாயமா? அதை சொல்ல எல்லாத்துக்கும் நான் சொல்ல வரலங்கிறேன். சில நியாயமானதுக்கு நீங்க பிஜேபி, நீங்க எதிர்க்கட்சி சொல்லி கோஆபரேட் பண்ணாம இருக்கு. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒரு பில்ல கொண்டுட்டு வர்றாங்க, எலெக்ஷன் கமிஷனர்ஸ் பில். அது நியாயமானதா? நான் என்ன சொல்றேங்க, நான் பிரைம் மினிஸ்டர் மோடி நான் எல்லாத்துக்கும் சிங்கி அடிக்க சொல்லல. ஆனா நியாயமானதும் வரும்பொழுது இவங்க எதிர்கொள்ள மேக்சிமம் நீங்க கொண்டு வரக்கூடிய சட்டங்கள் மக்களுக்கு எதிராக இருக்கும் போது அங்கு எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்பதை நிறுத்திவிட்டு ஆப்சென்ட் ஆகணும்னு நீங்க சொல்றீங்களே, வாக் அவுட் செய்யணும்னு சொல்றீங்க. என்ன பாருங்க, நான் அப்படி சொல்ல வரல, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அதாவது நம்ம போய் ஒரு பில் வைக்கும், அதுக்கு அவங்க ஆக்ஷன் எடுக்கலன்னா அன்றைக்கு ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு கூச்சல் போட்டு வெளியே வந்துடணும். நீங்க அதுல போய் உட்கார்ந்து என்ஜாய் பண்ண கூடாது. பில் ஆளும் கட்சி தானே கொண்டுட்டு வர முடியும். ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி தானே, இப்ப திமுக எதிர்க்கட்சி தானே, எதிர்க்கக்கூடிய இடத்துல தான் இருக்கிறாங்க. they are doing their job. ஏங்க அத்தனை தடவை வரட்டுமே, அங்க எதுக்கு உட்கார்ந்து குளிர்காயிடுங்க சார். ஒரு சாதாரணமான விஷயத்தை எடுத்துக்காட்டுங்க. பிரைம் மினிஸ்டர் மோடி குடும்ப அரசியலை பத்தி பேச தொடங்குறாரு, வாய திறக்கிறாரு. இந்த மாதிரி காந்தி அண்ட் நெஹ்ரு, இன்னும் சொல்ல போனா நெஹ்ரு காந்தி இந்த வார்த்தைகளை மட்டும் பிரைம் மினிஸ்டர் மோடியோடைய அந்த உரையில இருந்து எடுத்துட்டீங்கன்னா, கேன் ஹி ஸ்பீக் ஃபார் நெக்ஸ்ட் 5 minutes? ஏன்னா தொட்டதெல்லாம் நெஹ்ரு செஞ்ச தவறு, இந்திரா காந்தி செஞ்ச தவறு, அப்படிதான் நீங்க வர்றீங்க. பட் அதே இடத்துல குடும்ப அரசியலை பத்தி பேச தொடங்கிய போது பின்னாடி கௌரவ் கொகோய் அவர் பேசுறாரு, அமித்ஷா அண்ட் 2-3 வார்த்தைகளை பேசுறாரு. டப்புன்னு அப்படியே பல்ட்டி அடிக்கிறாரு பிரைம் மினிஸ்டர் மோடி. இப்ப நடந்த சம்பவம் என்ன சொல்றாருன்னா, நாங்க குடும்ப அரசியலை எப்பவுமே எதிர்க்கவில்லையே, தாராளமா வாங்க. அதே 2 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்க குடும்ப அரசியலை எதிர்த்து தான் நீங்க உங்களுடைய உரையை தொடங்குனீங்க. ஒரே ஒரு எம்பி பின்னாடியில இருந்து சத்தம் போட்ட உடனே நீங்க அப்படியே மாறிட்டீங்க. தட் இஸ் த பவர் ஆஃப் ஆப்போசிஷன். இல்லை, இப்போ நான் அதெல்லாம் வெல்கம் பண்றேன். நீங்க ஆப்போசிஷன் பவர் வரணுங்கிறது உண்மை. இப்போ நான் என்ன சொல்றேன், நம்ம தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நல்ல திட்டங்களை தரல என்றால் இவங்க எல்லாரும் கூச்சல் போட்டு அந்த அவையை நடத்த விடாம டிஸ்டர்ப் பண்ணணும். தட் தே டூயிங். வெளியே வரும் எல்லாம் எங்க அமைதியை ஸ்மூத்தா போறது நிறைய நான் தான் பாக்குறேன் சார். எல்லா இடத்துலயுமே நீங்க கூச்சல் போட்டு இருக்க முடியாது. நீங்க என்ன சொல்றீங்க, நல்ல விஷயங்களை கேட்கணும், நல்ல விஷயங்களை கேட்கறாங்க, இல்ல எதிராக இருக்கக்கூடிய விஷயங்களை எதிர்க்கிறாங்க. எதுக்கு ஏர்போர்ட்ல போய் ரிசீவ் பண்ண போறீங்க? யாரு? நம்ம முதல்வர் போய் மோடி வந்து ஏர்போர்ட்ல போய் ரிசீவ் பண்ண கையை பிடிச்சு நிக்காங்களே. இப்ப நீங்க தான் சொல்றீங்க, அது வந்து சுலபமான விஷயங்கள். நீங்க இப்படி சொன்னதுக்கு நான் வரேன். நீங்க சில விஷயத்தை அட்ஜஸ்ட் சில விஷயங்கள் அதே நேரத்துல அதே ஸ்டாலின் மேடல் நிக்க வச்சு பிரைம் மினிஸ்டர் மோடி
எதிராக அவர் எல்லாம் என்ன தவறு செஞ்சிருக்காங்களோ அது எல்லாமே பட்டியல் போட்டு காட்டின அந்த காட்சியும் நம்ம பார்த்தோம். இதே இது அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது எடப்பாடியார் போய் எங்கள் தமிழர் மானத்தை அடமானம் வச்சுட்டாரு, ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டு கிட்ட போய் கையை பிடிச்சி நிற்கிறாங்க. அதே டியூட்டி இன்னைக்கு இவங்க செய்கிறாங்க. அன்றைக்கு இவங்க கோ பேக்னு போட்டவங்க தான். சேம் கேரக்டர்ல இன்னைக்கு அப்படி தலைக்கில மாறுறாங்க. 2 பேர்ல கையிலையும் மடியில கணம். கேட்டீங்களா? இவங்களால நிமிந்து குறுக்கு எலும்போட நிக்க முடியல. கேட்டீங்களா? கணம் டிஎம்கேவாலையும் நிக்க முடியல, ஏடிஎம்கே. ஆமா, அதனால அவங்க ஏறி மிதிக்காங்க. நல்ல புரிஞ்சிருக்க. அதுதான் இப்ப பாருங்க, பொன்முடி இன்னைக்கு அமைச்சர் இல்லாத இலக்காவா இருக்கிறாரு. இது இலக்கா இல்லாத அமைச்சரா இருக்கிறாரு. ஒருத்தர் ஜெயிலுக்குள்ள இருக்காரு, இலக்கா இல்லாத அமைச்சர். தமிழ்நாட்டில் பிஜேபி இன்னும் 2-3 ரிசல்ட் இந்த மாசம் அடுத்த மாசத்துல வரப்போகுது. கேட்டீங்களா? அப்போ மடியில கனம் இருக்கு. இவங்களால ரொம்ப ஒன்றும் நிமிர்ந்து பேச முடியாது. தமிழ்நாட்டில் பிஜேபியின் எதிர்காலம் எப்படி இருக்கும்? எனக்கு ரொம்ப இவங்க இப்படி ஏறி வர்றதை பார்த்தா இம்ப்ரூவ்மெண்ட் தான். அதாவது அந்த அம்மா யாரு நான் தமிழிசை அம்மா, என்ன தாமரை மலர்ந்தே தீரும் மலர்ந்தே தீரும் எல்லாரும் சிரிச்சோம். ஆனால் இன்னைக்கு வித்தியாசமான, இன்னைக்கு எனக்கு இல்லை, தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒன்றிய செயலாளர், திமுக ஒன்றிய செயலர் என்கிட்ட சொன்னார், எங்களுக்கு ஒரே டார்ச்சரு பிஜேபி தான், எங்களுக்கு அதிமுக எதிர்கட்சியே இல்லைங்க. 1 வீக் பேக் என் காதில் கேட்டேன். அப்போது அவங்க சொல்கிறாங்க, எந்த அமைச்சர் அங்கே உள்ள 2 அமைச்சராலையும் இருக்க முடியலையாம். இவங்க எல்லா தப்பையும் டெக்னிக்கலாக அப்படி ப்ரூவன் பண்ணுறாங்க. அதனால இவங்க ஃப்ரீயாக ஊழல் பண்ண முடியல, எங்களுக்கு டார்ச்சரா இருக்குங்க. அப்போ வந்துட்டாங்க. இன்றைக்கு அவங்க திமுக ஒன்றிய என்று சொல்றாரு. அப்ப இந்த அளவுக்கு அவங்க டார்ச்சர் கொடுக்கிற அளவுக்கு இடத்துல வந்துட்டாங்க. அப்ப முன்னாடி தாமரைனா என்னன்னே தெரியாது தமிழ்நாட்டுல. உண்மையாக பெங்களூர் பக்கம் போனா சுவர்ல எல்லாம் வரைஞ்சி போட்டிருப்பாங்க. நான் தமிழ்நாட்டுக்குள்ள நான் சொல்றது ஒரு 30 இயர்ஸ் பேக், 30-40 இயர்ஸ் பேக் தாமரைனா என்னன்னே தெரியாது. ஆனா இன்றைக்கு எல்லாருக்கும் பிஜேபி தெரியுது. தமிழிசை மேடம் தான் டாப்ல கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணி கொண்டு வந்தது. அது ஜோக்கு மாதிரி இவங்களை அடிச்சு எல்லாம் பண்ணி பார்த்தாங்க. அதனால அதை அம்மா வைக்கப்படாம இது பண்ணாங்க. அடுத்தப்பல எல்முருகன் வந்து வேலை பிடிச்சாரு, அதுல கொஞ்சம் ப்ரொமோஷன். இவர் வந்து கலக்கி எடுக்காரு, அதாவது கண்ணுல விரல விட்டு நோண்டி எடுக்காரு. இவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரிங்கனால, அதனால வசமா மாட்டிக்கிட்டு. அதனால டே பை டே அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் தான், டே பை டே இம்ப்ரூவ்மெண்ட். அவங்களும் தமிழ்நாட்டுக்குள்ள மதவாதம் இல்லாம, இன்னைக்கு பாருங்க, போன வாரமா எங்கேயோ வேலூர் பக்கமா இந்த காஞ்சிபுரம் பக்கம் யார் அண்ணாமலை வராரு, சிஎஸ்ஐ கிறிஸ்தவ பாதிரியார் கூப்பிட்டு மாலை போடுறாரு. காலங்கள் மாறுது. நீங்க ஒரு பாதிரியார், பிஷப், ஹிந்து மதத்தை எதிர்க்கிறதா கிறிஸ்துவ மதம்? இந்த கேள்வி நான் எதுக்கு எடுத்து வைக்கிறேன்னா, 2020 அண்ணாமலை அவர்கள் கொடுத்த ஒரு பேட்டி, 2022 சாரி, ஒரு பேட்டி. அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி கிறிஸ்துவ மிஷினரிகள், என்ஜிஓக்கள் கோர்ட்டில் போய் இந்த தீபாவளிக்கு பட்டாசெல்லாம் வெடிக்கக்கூடாதுன்னு இது அப்பீல் பண்ணிட்டு வர்றாங்க. அதனால தான் தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி இந்தியா முழுவதும் இந்த மாதிரி பல்வேறு இடங்களில் தீபாவளி கொண்டாட முடியாமல் போகிறோம். 2000-3000 வருடத்திற்கான எங்களுடைய கல்ச்சரை எதிர்க்கிறார்கள். இது வந்து அண்ணாமலை பேசி ஒரு வழக்கம் போய் அவர் மீது போடப்பட்டது. இன்னைக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட், இட்ஸ் அ வெரி சிவியர் சீரியஸ் திங். யூ கான்ட் கிவ் அ ஹேட் ஸ்பீச் அண்ட் எஸ்கேப். உங்கள் மீது போடப்பட்ட வழக்கு நீங்கள் சந்திச்சே தீர வேண்டும் என்று வரக்கூடிய 18ஆம் தேதி சேலம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும்படி கேட்டிருக்காரு. ஸோ நீங்கள் எதிர்க்கலாம், யூ கேன் பி அ எதிர்கட்சி, பட் இந்த மாதிரியான ஒரு சமூகத்தில் இவ்வளோ பெரிய பிரிவினவாதத்தை ஏற்படுத்தி ஒரு கலவரத்தை தூண்டக்கூடிய வார்த்தைகளை பேசி, அதுவும் தீபாவளி இருக்க 3 நாட்களுக்கு முன்னாடி இந்த ஸ்டேட்மெண்ட் வருது, ரைட்? ஸோ இந்த மாதிரி தவறான விஷயங்களை எடுத்து வைக்கக்கூடிய தலைவரை நாம் எப்படி பார்க்க முடியும்? இது 100க்கு 100 தவறு. அதாவது கிறிஸ்தவங்களும் இந்து சகோதரர்களும் இன்றைக்கும் ஒரே தாய் வயிற்று பிள்ளைகளாக தான் நாங்கள் வாழ்ந்துருக்கோம். நீங்களாம் திருநெல்வேலி, தூத்துக்குடி பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸாகவும் எல்லாம் எங்கள் சமுதாயத்தில் உள்ளவங்க தான். நாங்கள் பாதி கன்வெர்ட் ஆகி வந்திருக்கோம், பாதி பேர் கிறிஸ்டியன் இந்துவாகவே இருக்கிறாங்க. எங்களுக்குள்ள எந்த ஒரு கடுகளவு கூட ஒரு வேற்றுமையே கிடையாது. இன்னைக்கு தீபாவளினா எங்களை கூப்பிட்டு எங்களுக்கு விருந்து கொடுக்குறாங்க. அவங்களே சொல்லுவாங்க, நாங்கள் கோயிலுக்கு படைச்சு சாமிக்கு படைச்சு உங்களுக்கு தரல
அப்படி சொல்லுவாங்க. அவங்களே சொல்லுவாங்க. ஏன்னா எங்கள் பைபிளில் அது திட்டவட்டமாக ஒரு கண்டிஷனாக இருக்குது. விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்க, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்குது. அந்த ரூலுக்கு தான் நாங்கள் பண்ணிடுறோமே தவிர இவங்களை வெறுக்கலை. அவங்களுக்கும் தெரியும், நீங்கள் உங்களுக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம், சாமிக்கு படித்து நாங்கள் தான் சாப்பிடுவோம், உங்களுக்கு வேறு அப்படி சொல்கிறாங்க. அதே போல் நாங்கள் கிறிஸ்மஸ்க்கு என்கிட்ட எத்தனை பேர் ஃபோன் பண்ணுவாங்க, ஐயா எங்களுக்கு கிறிஸ்மஸ்க்கு கேக் உண்டா அப்படின்னு கேட்பாங்க. நானுமே நிறைய பேருக்கு வாங்கி கொடுப்பேன் இந்து சகோதரர்களுக்கு. இது வந்து ஒரு கைமாறு மாதிரி. அவங்க அதே போல் இஸ்லாமியர்கள் அவங்க இஸ்லாம் பண்டிகைக்கு பிரியாணி கொடுக்குறாங்க. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இவங்க கனவுலையும் இவங்க மதவாதத்தை கொண்டு பிரிவினவாதத்தை கொண்டு வர முடியாது முடியாது முடியாது. இந்த திட்டத்தின்படி இவங்க பிஜேபிக்குள்ளே வந்தாங்கன்னா இவங்களுக்கு ஓட் பேங்க் வராது. அதனால இப்போ மானம் சூடு சொடம் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக தனிஞ்சு வராங்க. கிறிஸ்துவ ஆலயத்துக்கு போய் அன்றைக்கி மாதா கோயிலுக்கு போய் மாலை போட இவங்கெல்லாம் கனவுல போயிருப்பாங்களா? அதே போல் அங்கே யார் நான் கன்னியாகுமரியில் பொன்னார், அவர் போய் பாதிரியார்கிட்ட போய் நிற்காரு. இங்கே இந்த அம்மா யார் வானதி சீனிவாச அம்மா ஒரு ஃபாதர்கிட்ட போய் கும்பிட்டு நிற்காங்க. இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டுக்காக அவங்க வளைஞ்சு கொடுக்குறாங்க. ஏன்னா இங்கே வந்து மதவாதத்தை வச்சு வாக்கு சேகரிக்க முடியாது. அதனால இவங்களும் அதே தமிழ் தேசியம் அப்படி இந்த பாணியில் வராங்க. திராவிட மாடல்லே இவங்களும் தன்னைத்தானே வளைச்சிக்கிட்டாங்க தமிழ்நாட்டுக்குள்ள. இல்லை என்றால் எழும்பவே முடியாது. ஏன்னா எல்லா மக்களுக்குள்ளேயும் இந்த ஒரு மத நல்லிணக்கம் இருக்குது நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு. இவங்க வந்து நீங்கள் ஒரு கிறிஸ்டியனை தாக்கி பேசினா அவங்களுக்கு பிடிக்காது. அதே ஒரு இஸ்லாமியரை நீங்கள் நாட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னால் அவங்க இந்து சகோதரியே பிடிக்காது. இது அவங்களுக்கு அந்த ஸ்டேட்டுக்கு சரியாக வரும். மேலே வடக்க வந்து இவங்களுக்கு சரியாக வரும். நம்ம சவுத்து தமிழ்நாட்டில் ரொம்ப அன்பாக இருக்கும், சமாதானத்தோடு இருக்கும், பிரிவினவாதம் கசப்பு விரோதம் பகை கிடையாது. அதனால தான் எல்லாரும் இன்வெஸ்டர்லாம் தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு விரும்புகிறதே தான். பெரிய ஒரு கலவரங்கள் மத கலவரங்கள் ஒன்றுமே கிடையாது. இதை இவங்க மையப்பொருளாக வச்சு இறங்குனாங்கன்னா வீழ்ச்சி தான் வருமே தவிர ஒரு நாளும் இவங்க கட்சி வளராது. அதனால் இவங்க இப்போ மாறி போயிட்டு இருக்காங்க. இப்போ நான் 2 நாளைக்கு முன்னாடி சொல்லல, சிஎஸ்ஐ பாதிரியிட்ட போய் மாலை போட்டுட்டு இருக்காங்க. எல்லாம் காலங்கள் மாறும். ஆனால் ஒரு மாற்றம் வர வேண்டும். அது விஜய் மூலம் வரணும்னு நான் விரும்புகிறேன். எத்தனையோ பேர் நினச்சி பார்த்தோம், எல்லாரும் ஃபெயிலியர் ஆயிட்டாங்க. இந்த விஜய பிஜேபி இயக்குதுங்க. யாராவது விஜய் ஒரு மேடையில் பேசி கூட பார்க்கலையே சார்? இல்ல, அவர் இப்போ வர்றதே 2026 தான் வருவோம்னு சொல்லியிருக்காரு ஒழிய அவர் எந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. அவருடைய கட்சியுடைய கொள்கை என்னன்னு யாருக்கும் தெரியல, கட்சியுடைய கோட்பாடு எப்படி இருக்கும்னு யாருக்குமே தெரியல. கட்சியில யாரெல்லாம் எதுவும் கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணாங்க போயிட்டாங்கல்ல. இதே இது யாரு, நாங்க வந்து யாரையுமே எதிர்க்க மாட்டோம், நாங்க எல்லாருக்குமே நாங்க சாஃப்டா இருப்போம்னு சொல்லும் போது அப்போ அந்த மாற்றமே தேவையில்லையே. மாற்றத்திற்காக உங்களுடைய கொள்கைகள் வெளியில வரணும். இன்னைக்கு ஆம் ஆத்மி கட்சி இந்த அளவுல வளர்ந்துருக்குன்னா தேவர் கிளியர்லி they had an agenda. They said okay, this is what we want to do. இல்ல நீங்க ஐடி விங்ல இருந்து அவர் இந்த சர்க்கார் படத்துல உள்ள அந்த முக்கியமான தீம் எல்லாம் எடுத்து வெளியே போட்டுட்டு இருக்காங்க. அவரு பேசல, யாரு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. அது ஓரளவு ரீச் ஆயிட்டு இல்ல வந்துரும். எதுக்கு நம்ம அவசரப்படணும்? அவர் சொல்லிட்டாரு இந்த தேர்தல் இல்லன்ட்டாரு. அடுத்த 2026 வரலன்னா மக்கள் தூக்கி தூர போட்டு போயிருவாங்க. நீங்க ரஜினிகாந்த் மாதிரி, ரஜினிகாந்த் கமலஹாசன் அப்படிங்கிற பெரிய மரியாதை. கமல்ஹாசன் என்ன மரியாதை? என் கையில இந்த பாருங்க, என் கையில உள்ள துண்டு சீட்டு கீழே விழுந்துட்டு அதை எடுத்து ஸ்டாலின் வாசிட்டாரு. ஒரு குடும்ப பெண்ணுக்கு நான் 500 ரூபா சொன்னேன், இவர் 1000 ரூபா சொல்லிட்டாரு. என் தாள் கீழே விழுந்துட்டு அதை தான் அவர் எடுத்துட்டு போயிட்டாரு போல கிரிட்டிசம் பண்ணாரு. இன்றைக்கு திமுக கிட்ட கூட்டணி போய் நிக்காரு. முடிஞ்சு போச்சுங்க. கமல் சாப்டர்லாம் க்ளோஸ். தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ.